Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எரேமியா 31 31ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ண உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாருமே அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். புதிய உடன்படிக்கையில் ஒரு பிரதானமான காரியம் என்ன என்று சொன்னால், இங்கே 34ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இதுதான் பிரைமரி ப்ராமிஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராமிஸ், த ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முன்னால் வர்ற ஆசீர்வாதம் என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற ஆசீர்வாதம். ஏன்னா இதில் நுழைஞ்சாதான் மீதியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனோடு கூட ஒரு உறவு ஏற்பட வேண்டும், அப்புறம் தான் மற்றதெல்லாம் சாத்தியமாகிறது. ஆகவே இந்த அக்கிரமத்தை மன்னித்து அவள் பாவங்களை நினையாதிருப்பேன்ங்கிறது ஒரு மாபெரும் ஒரு செயல். இந்த புதிய உடன்படிக்கை கீழே பாவங்களை நினையாமல் இருப்பாராம். இது புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அம்சம், முக்கியமான அம்சம். பழைய உடன்படிக்கையில் என்ன பிரச்சனைன்னா, பாவங்களுடைய நினைவு கூறுதல் இருந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பாவ நிவாரண நாள்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் தினந்தோறும் பலியிட்டாங்க, அப்போல்லாம் பாவத்தை நினைவு கூட்டினாங்க. ஒவ்வொரு வருஷமும் அதுக்குன்னு ஒரு நாளை அனுசரித்தார்கள். அந்த நாள் ரொம்ப பிரமாதமாக அனுசரிக்கப்பட்டது. அதில் ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு வந்து அது மேலே பிரதான ஆசாரியின் கையை வச்சு ஜனங்களுடைய பாவங்களெல்லாம் அந்த ஆட்டின் மேலே அறிக்கையிட்டு, அந்த ஜனங்களுடைய பாவங்கள்லாம் அப்போ அந்த ஆட்டின் மேலே சுமத்தப்படுகிறது அறிக்கையிடுவது மூலமாக. அறிக்கையிட்ட பிறகு அவன் அந்த ஆட்டை கொன்று அதனுடைய ரத்தத்தை சிந்தி அதை எடுத்துக்கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற அந்த உள்பகுதியில், தேவாலயத்தில் இருக்கிற உள்பகுதியில் கொண்டு போய் அவன் அந்த ரத்தத்தை தெளிக்கிறான். இது வருஷம் பண்ணாங்க. பண்ணும்போது அவர்களுக்கு என்ன, நான் பாவி, எனக்கு இப்படி ரத்தம் சிந்ததுனால்தான் என்னுடைய பாவம் மூடப்பட வேண்டும், ரத்தம் சிந்தல் தான் என்னுடைய பாவத்துக்கு உண்மையான நிவாரணம் என்கிறதை அவர்கள் கண்கூடாக காண்கிறார்கள். அது அவர்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் அப்போ பாவத்தின் நினைவு கூறுதல் இருந்து கொண்டே தான் வருது அவங்கள்ட்ட. ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூறுறாங்க ரொம்ப பவர்ஃபுல் வேல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆடை எடுத்து அது மேலேயும் கையை வச்சு பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து, போக்காடு என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்கேப் கோட்டை என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே வனாந்திரத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. அனுப்பி அது போய் 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 அப்படியே கண்ணுக்கிட்டது மறையுது. அது போனது திரும்பியே வராது. அவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டு வர்றாங்க, யாரோ கொண்டு போய் திரும்ப வரவே வராது. அது அங்கேயே போய் வனாந்திரத்தில் எங்கேயாவது போய் சாக வேண்டியது தான். அதை பார்க்கும்போது தங்களுடைய பாவங்கள்லாம் தங்களை விட்டு அகற்றப்பட்டு விட்டது, போய்விட்டது என்பதுக்கு அடையாளமாக அது செய்தார்கள். இதெல்லாம் என்னத்தை பண்ணிச்சு அவங்களுக்கு? தற்காலிகமாக அவருடைய பாவங்கள் மூடப்பட்டது என்பது மட்டும் இல்லாமல் அவள் பாவிகள் என்கிற நினைவூட்டுதலை உண்டு பண்ணிகிட்டே இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் அதை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருந்தாங்க, பாவம் இருக்குது, பாவம் இருக்குது, பாவம் இருக்குன்னு. அதுதான் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையில் இனி பாவங்களை நினையாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தான் புதிய உடன்படிக்கையுடைய மேன்மை. ஒரே பலி, ஒரே தரமிடப்பட்ட பலி. இதுக்கப்புறம் பலி கிடையாது, ஒரு வருஷமும் கிடையாது. ஏனென்றால் இந்த ஒரு பலி போதுமானதாய் இருக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் கிடையாது. ஆகவே பாவங்கள் மறக்கப்பட்டு விட்டது, அது அகற்றப்பட்டு விட்டது. அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடித்து விட்டார் என்பதற்கு இதுவே அடையாளமாக இருக்குது. அந்த ஒரு பலியோடு சரி, அதுக்கப்புறம் பலியிடப்படவே கிடையாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ஸோ அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பார். எல்லாம் சொல்லுவோம், அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பார்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் பாவங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதுதான் பிரச்சனை. அதனால தான் இதை இன்றைக்கி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பேச விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால்,
பாவங்கள் உண்டென்று நினைத்து கொண்டு, அல்லது கர்த்தர் என்னை இன்னும் பாவியாக தான் காண்கிறார், என்னை பார்க்கும்போதெல்லாம் என் பாவம் தான் கடவுளுக்கு மனசில் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஜெபத்துக்கு நீங்கள் பதிலை பெற முடியாது, விசுவாசம் வராது, தைரியம் வராது. கடவுளுக்கு முன்னால் போய் நின்று கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால், எனக்கு அப்படிப்பட்ட தகுதி இல்லை, நான் கெட்டவன், நான் கடவுளுக்கு முன்னால் பாவி, எனக்கு தகுதி இல்லை, கடவுள் என்னெல்லாம் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டார், அது யாராவது பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிப்பார், என்ன எப்படி ஆசீர்வதிப்பார், நான் அதுக்கு தகுதி இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் தான் தோணும். இது எவ்வளவு கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள். விசுவாசிகளாகி இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்து இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாம் நடந்திருக்கு, அவங்களுக்கு சபையில் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகலை. தங்களுடைய பாவங்கள் அவர்களை விட்டு போய்விட்டது, அவர்கள் தேவ ஆசீர்வாதத்துக்கு தகுதி பெற்றவர்கள் என்கிறது விளங்குறது இல்லை. ஆகவே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அவர்கள் முழு நிறைவோடு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வது கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். உண்மைங்கிறது அது வேறு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது வேறு. உண்மை ஒரு மாதிரி இருக்கலாம், நீங்கள் நினைக்கிறது ஒரு மாதிரி இருக்கலாம். உண்மை உங்களை பாதிக்காது, நீங்கள் அதை பற்றி எப்படி எண்ணுகிறீர்கள் என்பது தான் உங்களை பாதிக்கும். தட் will only affect you. உண்மை இருக்கலாம் பாருங்கள், வேதவசனம் முழுக்க உண்மை இருக்குது, வேதவசனத்தில் உண்மை இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். உண்மை இருக்குது, வேதவசனம் உண்மையானது, சத்தியமானது, சத்திய வசனம். ஆனால் அதை பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள் அதுதான் உங்களை பாதிக்க போகிறது இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிகிற சத்தியம் தான் விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை விடுதலையாக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், அப்போ அறிகிற சத்தியம் தான் நமக்கு விடுதலையை கொண்டு வர முடியும். அப்போ பாருங்கள், நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வைங்க, அங்கே 2 பேர் நின்றுக்கிட்டு பின்னால் நின்றுக்கிட்டு அவங்க என்னை பார்த்து குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே நான் என்ன நினைக்கிறேன், என்னை பற்றி ஏதோ பேசுகிறாங்க, அவங்க தவறாக என்னமோ அந்த ஆள் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த ஆள் கேட்டுட்ருக்கிறாரு, என்னை பற்றி ஏதோ அவதூறு பரப்புகிறாங்க, வதந்தி பரப்புகிறாங்களாக்கும், என்னை பற்றி தப்பாக ஏதோ பேச்சு நடக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்னு வைங்க. எனக்கு இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் போயிடும், உள்ள ஒரு கசப்பும் வெறுப்பும் ஒரு பகை உணர்வும் உண்டாயிடுது, நிம்மதியை இழந்துடுறேன் நான். ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, நான் நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு. கடைசியில் பார்த்தா அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, பாஸ்டருக்கு பர்த்டே வருது, அதுக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் வைக்கணுமே, அவருக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம், அவருக்கு எப்படி கேக்கு வெட்டலாம், அவருக்கு எப்படி பர்த்டே கொண்டாடலான்னு ரகசியமாக குசு குசுன்னு பேசுகிற, யாருக்கும் தெரியாமல் இதை செய்யலாமேன்னு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அவங்க என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கன்னு. அது சந்தோஷமான விஷயம் பாருங்கள், என்னை பற்றி நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நல்லது செய்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க, என்னை உண்மையாக நேசிக்கிறாங்க, எனக்காக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு நல்லது நடக்கணுன்றது விரும்புகிறவங்க அவங்க, எனக்காக என் பட்சத்திலிருந்து எனக்கு எப்படி நல்லது செய்யலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நான் நினச்சிட்டு இருக்கிறேன் என்னென்னமோ செய்ய போகிறாங்க போல இருக்குது, என்னமோ சதி நடக்குது, என்னை பற்றி ஏதோ பரப்புகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இருக்கிறீங்களா? எப்படி சமாதானத்தை எடுத்துருது பாருங்கள். உண்மை வேற, நான் நினைக்கிறது வேற. உண்மை என்ன பாதிச்சுதா, என்ன பாதிக்கல, ஏன்னா உண்மையை நான் ஏற்றுக்கலையே, உண்மை எனக்கு தெரியலையே, உண்மையை நான் கண்டுபிடிக்கலையே, நான் ஏதோ ஒரு எண்ணத்தை என் மனசில் வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த எண்ணம் என்ன பண்ணுது, என்ன கெடுக்குது, என் சமாதானத்தை கெடுக்குது, என் நிம்மதியை இழக்க பண்ணுகிறது. இப்படி தான் வேத வசனத்துலேயும், வேத வசனம் உண்மைகளை சொல்லுகிறது, சத்தியத்தை சொல்லுகிறது. ஆனால் நாம் நினைக்கிறது தாறுமாறாக இருந்ததுன்னா, அதுக்கு எதிர்மாறாக இருந்ததுன்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஜானி ஜேம்ஸ் ஜோன்ஸ்னு பேர் வச்சுட்டு இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, வெற்றிகரமாக வாழ முடியாது. ஏன்னா கடவுளை குறித்து தப்பான எண்ணம். கடவுள் என்னமோ உங்களை எப்போ கையை ஓடிக்கலாம், எப்போ காலை ஓடிக்கலான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரியும், ஒரு கோலை வச்சுக்கிட்டு எப்போ மண்டையை புழக்கலான்னு இருக்கிற மாதிரியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, உங்கள் சமாதானம் போயிடும், உங்கள் நிம்மதி போயிடும், உங்கள் சந்தோஷம் போயிடும். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை அங்கே இருக்க முடியாது, ஜெபத்துக்கு பதில் இருக்காது, தைரியமாக ஜெபித்து கேட்கக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்காது. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை தடை செய்கிறது, செய்ய முடியாமல் பண்ணிடுது இல்லைங்களா? அப்போ அதனால தான் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். திருப்பவும் ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், கர்த்தர் ஆணையிட்டு சொல்கிறார் பாருங்கள். இதை இந்த அக்கிரமங்களை மன்னிப்பேன், பாவங்களை நினையாது இருப்பேன்றதையே ஏசாயா 54
இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார் பாருங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அதனால் இதை வாசிக்கிறேன் நான். இன்னும் விவரமாக சொல்லியிருக்காரு. ஆணையிட்டு சொல்கிறாராம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஆணையிட்டேன்றது ஆங்கிலத்தில் ஸ்வேர் பை அ நோத், சத்தியம் செய்து கொடுத்தேன்றார். எப்படி சத்தியம் செய்து கொடுத்தாராம்? நோவாவின் காலத்தில் நோவாவின் வெள்ளம்லாம் வந்து எல்லாரையும் அழித்த பிறகு அது ஒரு நியாய தீர்ப்பு, கடவுளுடைய நியாய தீர்ப்பு, அக்கிரமக்காரர்கள் மேலே கர்த்தர் காட்டின ஒரு நியாய தீர்ப்பு. அழித்த பிறகு கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணுகிறார், சத்தியம் பண்ணி தர்றார். அது ஆணையிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இனி வெள்ளம் வந்து பூமியை அழிப்பதில்லை என்று சொல்லி ஆணையிட்டு கொடுத்தாராம். அது போலவே அதை சொல்லி காமிச்சு சொல்கிறாரு, அப்போ நான் ஆணையிட்டு கொடுத்தது போலவே இப்போ இன்னொன்றை ஆணையிட்டு கொடுக்குறேன். புதிய உடன்படிக்கையின் கீழே இன்னொன்றை ஆணையிட்டு கொடுக்குறேன். அது என்ன? உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டு கொடுக்கிறேன். இருக்கீங்களா? வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னொட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அப்போ நோவாவின் காலத்தில் வெள்ளத்துக்கு பிறகு இன்னும் வந்து வெள்ளம் வந்து பூமி அழிக்காதுன்னு ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் நம்மேல் கோபம் கொள்வதில்லை, நம்மை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்கிறார். இது ரொம்ப மாபெரும் சத்தியம். இதை என்றைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு கர்த்தருடைய காரியங்கள் விளங்கும், அன்னைக்கு தான் நிம்மதி வரும். இதை புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவனுக்கு நிம்மதியே கிடையாது. கர்த்தர் கிளியராக சொல்கிறார் பாருங்க, நான் என்ன பண்ணி கொடுத்தேன்? ஆணையிட்டு கொடுத்தேன். ஆணையிட்டு கொடுத்தேன், சத்தியம் பண்ணி கொடுத்தேன்றார். பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பிள்ளைய கையில் தூக்கி, சின்ன பிள்ளைய சொல்கிறது விளங்குது அந்த பிள்ளைக்கு, நீங்கள் கையில் தூக்கி சொல்கிறீங்க, இதை பாரு அப்பா எந்த காரணத்தை கொண்டும் உன்னை கடிந்து கொள்வதில்லை, உன்மேல் கோபம் கொள்வதில்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல் வரும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி வரும்? எந்த காரணத்தை கொண்டு எப்போதுமே உன் மேலே கோபமே எனக்கு வராது, உன் மேலே கோவப்படவே மாட்டேன், உன்னை கரெக்ட் பண்ணுவேன், ஆனால் உன்னை கண்டம் பண்ண மாட்டேன், கோபிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய, அது புரியுதுன்னா எவ்வளோ பெரிய ஒரு நிம்மதி வரும் பாருங்கள். எங்கள் அப்பா என் மேலே கோபம் கொள்வதே கிடையாதான் சொல்லிட்டாரு, சத்தியமாக கோபம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப நிம்மதி அடையும் இல்லையா? ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி உண்டாகும், அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பின் உணர்வு உண்டாகும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, யாருமே அப்படி வாக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யாருமே நிறைவேற்ற மாட்டீங்க. நிச்சயமாக கோபம் வந்துடும். இந்த பசங்க பண்ணுற அட்டகாசத்தில் கோபம் வராத ஆளுக்கு கூட கோபம் என்னைக்காவது ஒரு நாள் பொத்துக்கிட்டு வந்துடும். இருக்கீங்களா? அதனால தான் நம்மெல்லாம் அப்படி வாக்கு பண்ணி தர்றதில்லை. யாரும் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் வாக்கு. ஏன்னா அதை நிறைவேற்றக்கூடியவர்கள், என்றைக்காவது ஒரு நாள் பொத்துக்கிட்டு வந்துடுதே. அதனால் பிள்ளைங்க கூட இப்போ ரொம்ப உஷாராயிட்டாங்க. இப்படிலாம் வாக்கு கொடுத்தாலே சந்தேகப்படுறாங்க, அப்போ குதிரைக்குள்ள இல்லைன்ற மாதிரி இருக்குது பிள்ளைங்க. ஏன் அப்படி சொல்கிறாரு? கோவம் வரப்போது போல் இருக்குது நம்ம பயங்கரமாக. போன தடவை அப்படி தான் சொன்னார், பொத்துக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு பார்க்குங்க. அப்போ பாருங்கள், நம்ம மனுஷர்கள் நாம் வந்து அப்படிலாம் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியாது. நம்மளால் முடியாததை நம்ம சத்தியம் பண்ணி தர்றது கிடையாது. அதனால் அப்படிலாம் சொல்கிறது இல்லை. என்றைக்குமே நான் கோபம் கொள்ள மாட்டேன்னு யாரும் இப்போ வாக்கு பண்ணுறதில்ல. பண்ணால் அந்த குழந்தைக்கு ஒரு அபார சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி உண்டாகும். ஆனால் பண்ண முடியாது நம்மளால், அதான் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அவர் நல்லவர், சொன்னது அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறார், நான் உனக்கு சத்தியம் பண்ணி தர்றேன். உடன்படிக்கையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். உன்னுடைய பரலோக தகப்பனாகிய நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என்ன சத்தியம் பண்ணுறேன்? உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வது இல்லை என்பதை நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்றாரு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னா அது போதும்னு? நான் உண்மையாகவே அது போதும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாருன்னா நிச்சயமாக அதன்படி செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவர் கோபம் கொள்வதில்லைன்னா கோபம் கொள்வதே கிடையாது, அவர் கடிந்து கொள்வதில்லைன்னா கடிந்து கொள்வதே கிடையாது.
அது போதும் எனக்கு. ஆனால் சிலருக்கு அது போதலை பாருங்கள். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இந்த மதவாதிகளை போல் ஆயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அது போதலை. அவங்க உடனே என்ன சொல்கிறது, சில வசனங்களை காமிப்பாங்க. இல்லை பிரதர், பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு பிரதர், நாம் எல்லாம் கோபாக்கினின் பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்குது. ஆகவே தேவனுடைய கோப ஆக்கினை நம்ம மேலே இருக்குது பிரதர் அப்படின்பாங்க. திருப்போம் எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நல்லா கவனிங்க, கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோமா இல்லையா? இருந்தோம். இருக்கிறோம் இல்லை, இருந்தோம். முன்னே எப்படி இருந்தோன்றது சொல்கிறாரு. இது விசுவாசிகளை பற்றி பேசலை, ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி பேசுகிறது. இது இந்த உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறது. உடன்படிக்கைக்கு உள்ளே இருக்கிறவங்க நம்ம ஒரு காலத்தில் வெளியே இருந்தோம். அப்போ கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம், உண்மைதான். அடுத்த வசனம் பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு இருந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட. அப்படி இருந்தோம், ஆனால் இப்போ அப்படி இல்லைங்கிறாரு. இப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டீங்க. கோபாக்கினின் பிள்ளைகளாக எவ்வளோ பேர் இருக்கலாம், ஆனால் நீ கோபாக்கினின் பிள்ளை கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களே. எத்தனையோ பேர் மேலே தேவ கோபாக்கினம் வரலாம், ஆனால் உன் மேலே அது வரப்போகிறது கிடையாது. ஏனென்றால் உடன்படிக்கை என்னும் ஒரு கொடைக்கு கீழே நீ இருக்கிறாய். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ நாம் கோபாக்கினின் பிள்ளை இல்லைங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நிறைய பேர் இந்த மாதிரி வசனங்களை எடுத்துக்கிட்டு விசுவாசிகளை போட்டு உருட்டி பெரட்டுறது. நீ கோபாக்கினின் பிள்ளையாக்கும் கர்த்தர் உன்னை என்ன பண்ணுறாரு பாரு. அது இது நிறைய விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார், என் கையை பாருங்கள் கோணலாக இருக்குது, ஏன்னா கர்த்தர் ஓடிச்சார். நான் இப்படிலாம் பண்ணதுனால தான் கர்த்தர் ஓடிச்சார் என்ற நிறைய குறைகள் இருக்குது பிரதர். அதனால் கர்த்தர் இதை ஓடிச்சார். இது பெரிய என்னமோ கை பெரிய வானவில் மாதிரி ஒரு அடையாளமாக வச்சா மாதிரி சொல்லிட்டு இருக்கிறார். இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் இன்னும் அக்கிரமம் மட்டும் நிற்கலை, அது தொடர்ந்து செஞ்சுட்டு தான். இவருக்கு இருக்கிறது 2 கை தான். கர்த்தர் ஒரு தடவை அக்கிரமம் பண்ணும்போதும் கையை ஓடிக்க ஆரம்பிச்சாருன்னா, பிள்ளைகளுடைய கையை ஓடிக்க ஆரம்பிச்சாருன்னா கையே இருக்காது. கையென்ன காலம் இருக்காது, எந்த அவயமும் இருக்காது. இருக்கிற உடம்பே எவ்வளோ சைஸ் தான், எவ்வளோ சைஸ் பத்தாதே. கர்த்தர் ஓடிக்க ஆரம்பிச்சாருன்னா சுக்கு நூறா நொறுங்கி போயிடும் எல்லாம். கர்த்தர் ஓடிக்கிறது இல்லைங்க, கர்த்தர் காப்பாற்றுறாரு, கர்த்தர் குணமாக்குகிறவர். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, கோபாக்கினின் பிள்ளைகளாக ஊர் உலகத்தில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். நீ கோபாக்கினின் பிள்ளை இல்லை, என்னுடைய இரக்கத்தை பெற்றவன், என்னுடைய மனதுருக்கத்தின் கொடைக்கு கீழே நீ வாழுகிறவன், உடன்படிக்கை என்கிற கொடைக்கு கீழே நீ இருக்கிறவன் சொல்லுகிறார். இருக்கீங்களா? இன்னொருத்தர் சொல்கிறார் பாருங்க, இல்லையா? இன்னொரு வசனம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி வசனம் எக்கு தப்பான வசனங்கள்லாம் நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க, அவங்க பொறுக்கி எடுக்கிறாங்க பாருங்கள். 1 Corinthians 6 திருப்புங்கள். 1 Corinthians 6 சிலர் இந்த வசனத்தை காமிப்பாங்க. 9ஆம் வசனம். இதை வச்சு எவ்வளோ சபையில் பிரசங்கம் நடந்துருக்குது நான் கேட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் சபைகளில் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன், கன்வென்ஷனில் பிரசங்கம்லாம் கேட்டிருக்கேன். இதை வச்சு விசுவாசிகளுக்கெல்லாம் இந்த பிரசங்கம் நடக்கும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் வக்ராராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதை வச்சு பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா விசுவாசிகள் சிலர்லாம் கொஞ்சம் சரி கிடையாது, சிலர்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க, நிறைய குறைகள் இருக்குது சிலர்கிட்ட. அதனால் போட்டு உருட்டி எடுத்து நீ எப்படி பரலவும் போவியாக்கும், நீ போக மாட்டியாக்கும், உன்னை பாத்திரலாமாக்கும், அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு உருட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இந்த பிரசங்கத்துக்களெல்லாம் நான் உட்காந்துருக்கிறேன் ரொம்ப. ஆனால் என்ன விஷயம்னா, இன்னும் ஒரு லைன் வாசித்தாலே தெளிவாயிடும். அடுத்த லைனை வாசித்து பாருங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய். அப்போ இவங்கள சொல்லலை அவர். இருந்தாலும் சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு? 1 Corinthians இருக்குதுங்க, விசுவாசிக்கு தான் எழுதுறாரு, விசுவாசிகளுக்கு சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரம் மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. அப்படியாக்கும் அப்படியாக்கணும். இந்த என்ன அடுத்த லைனை வாசித்து பாருங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். என்ன நல்லா சொல்லியிருக்கு பாருங்க. நீதிமான்களாக்கப்பட்டீங்களா இல்லையா?
அப்போ இவங்கள சொல்லலை அவர், நீ பரலோகம் போக மாட்டேன்னு இவங்கள சொல்லிட்டுல. அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்ட ஆட்கள், அப்படி வாழுகிறோம், அப்படி நீங்கள் இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லை, கழுவப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் அதை மட்டும் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. இந்த 10ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிப்பாங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது நல்ல வசனமாச்சே. நல்ல வசனத்தை எடுத்துட்டா அவங்களுக்கு எப்படி ஒரு இது பாருங்கள், எல்லாம் கஷ்டமாக்கி தரணும். அதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு. பாவிகளை சொல்ல அப்படி. இந்த யூதர்கள் மத்தியில் உடன்படிக்கையின் மக்களுக்கு தான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். என்ன பாரம்? கர்த்தர் கொடுத்த கட்டளையெல்லாம் இவங்களுக்கு பாரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கட்டளை மேலே கட்டளை போட்டாங்க. இவங்க போட்டு 100கணக்கான கட்டளைகள் ஆக்கி 10 கற்பனைன்னு அவர் கொடுத்தா அதை ஒன்றையும் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் பெரிய பெரிய கட்டளையெல்லாம் எழுதி இவங்க மனுஷரை பாரப்படுத்தி சுமையை சுமத்தி சுமக்க முடியாத ஒரு சுமையை தலையில் வச்சு ரிலிஜன் என்கிற ஒரு சுமையை ஏற்றி அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள்லாம் என்ன இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ பாருங்கள், எங்கேயும் விசுவாசிகளை பற்றி சொல்லலை, விசுவாசிகள் ஆகிறதுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோன்றதை பற்றி தான் பேசுகிறார். அப்போ மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இனி உன்னுடைய அக்கிரமத்தை மன்னித்து உன்னுடைய பாவத்தை நினைக்க மாட்டேங்கிறார். உன் மேலே கோபம் கொள்வதில்லை, நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், இவ்வளோ தெளிவாக அந்த வசனம் சொல்லியிருக்கும்போது, இந்த வசனம் சொல்லுகிறதுக்கு எதிராக சில காரியங்கள் சொல்லப்பட்டது போல தெரிஞ்சால் வேதத்தில் அதை சரியாக வியாக்கியானம் பண்ணணும், அது சரியாக வாசிக்கணும், சரியாக புரிந்து கொள்ளணும். அப்படி செய்யாமல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லியிருக்குன்னு இந்த வசனம் கரெக்டு தாங்க ஏசாயால், ஆனால் இங்கே அப்படி சொல்லியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு கிளியராக நான் ஆணையிட்டு சொல்கிறேன், உன் மேலே கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லைன்னு சொல்லியிருக்கு. எரேமியாவில் அக்கிரமத்தை மன்னித்தேன், அதை நான் நினைப்பதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படி சொன்ன பிறகு அப்புறம் இந்த வசனம் இப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்கிறதுன்னு கேட்கக்கூடாது. அதை சரியாக புரிந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கீங்களா?